இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பொதுவாகவே மனித வாழ்க்கையிலே தீர்மானங்கள் தான் நம்முடைய இலக்கை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கை முடிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் இருக்கிறது. அதை நாம் எப்படி கடைபிடிக்கிறோம் என்பதும் அந்த தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானம் என்பதை குறித்து தான் நம்முடைய நாள் அமைகிறதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல நல்ல தீர்மானங்களை எடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் போகிறதும் உண்டு. பல நல்ல தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம், ஆனால் அதில் தொடர்ச்சியாக நாம் போக முடியவில்லை. நாம் சில தீர்மானங்களை எடுக்கிறோம், அவைகள் தற்காலிகமானவைகளாக இருக்கிறது. சில நீண்ட கால தீர்மானங்களை எடுக்கிறோம், சில தற்காலிக தீர்மானங்களை எடுக்கிறோம், எழுத்துக்குரிய தீர்மானங்களை எடுக்கிறோம் என்று நம்முடைய வாழ்க்கையிலே பலவித தீர்மானங்களை நாம் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதில் பிரத்யேகமாக ஒன்றையும் சொல்லாவிட்டாலும் கூட ரெண்டு பக்கமாக அவைகளை பிரிக்கலாம். ஒன்று சரீர பிரகாரமானது, மற்றொன்று ஆவிக்குரியது. சரீர பிரகாரமான தீர்மானங்களை எடுத்து அதிலே உறுதியாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் தங்களுடைய ஆவிக்குரிய தீர்மானங்களிலே உறுதியாக இருக்கிறதில்லை. சிலர் தங்கள் உடலை குறித்த கரிசனையிலே அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானத்தில் அவ்வளவு உறுதியாக இருப்பார்கள். ஆனால் இந்த சரீரம் அழிவுக்குரியது என்றும் நம்முடைய நித்திய வாழ்வுக்கு இது உறுதுணையாக இருந்தாலும் கூட இதை பேணி காப்பதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்முடைய ஆத்ம ரட்சிப்பை குறித்தோ அல்லது தேவன் நமக்கு கொடுத்த அனுபவங்களை குறித்ததிலோ நாம் காட்டுகிறது இல்லை என்பது ஒரு கசப்பான உண்மையாகவே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு காலகட்டம் அப்படிதான் இருக்கிறது. எந்த ஒரு தீர்மானமோ அல்லது எந்த ஒரு தன்மையோ அதில் அவர்கள் இன்றைக்கு ஒரு சொல்லை உபயோகப்படுத்துகிறார்கள், ஃப்ரீக். அதை குறித்து அவர்கள் மிகவும் அதன் பின்னால் செல்லக்கூடிய ஒரு தன்மையுடையவர்களாக இருக்கிறார்கள். அதன் மேல் எப்படின்னா ஃபிட்னஸ் ஃப்ரீக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிட்னஸ் ஃப்ரீக். அவர்கள் சாப்பிடுகிறார்களோ இல்லையோ, அவர்கள் தங்கள் உடலை பயிற்சியிலே வைத்துக் கொள்கிறதிலே முக்கியத்துவமாக இருக்கிறார்கள் இல்லையா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் ஃப்ரீக். பொழுதுபோக்கை முக்கியப்படுத்துவார்கள். தங்களுக்கு இருக்கக்கூடிய தங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகளை விட பொழுதுபோக்கிலே அவர்களுடைய மனம் இருக்கிறது. இன்றைய சமுதாயம் இப்படிதான் இருக்கிறது என்பது நாம் பார்க்க வேண்டிய கசப்பான உண்மையாக இருக்கிறது. வேதாகமத்திலும் நாம் பார்த்தால் நியாயாதிபதிகளின் காலத்திலே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அவனவன் தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசித்தால், நியாயாதிபதி புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனம், அந்நாட்களிலே இஸ்ரவேலின் ராஜா இல்லை, அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அப்படின்னா என்ன? யாருக்கும் அடங்காத, யாருக்கும் பயப்படாத, எந்த விதத்திலும் தன்னை திருத்தி கொள்ளாத, எந்த விதத்திலும் தன்னை சரி செய்து கொள்ளாத ஒரு மனப்போக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. அவர்களுக்கு நீங்கள் நியாயாதிபதி காலத்தை பார்த்தீர்கள் என்றால் தியோஸ், தேவன் அவர்களை ஆளுகை செய்யக்கூடிய காலம். தேவன்தான் அவர்களை ஆளுகை செய்கிறார். தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு, தம்முடைய ஊழியர்களை கொண்டு, தம்முடைய நியாயாதிபதிகளை கொண்டு அவர்களை ஆளுகை செய்து கொண்டு வந்தார். அப்போ யாரு ராஜா? தேவன்தான் ராஜாவாக அவர்களை ஆளுகை செய்கிறார். இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால், இஸ்ரவேலிலே அந்நாட்களிலே ராஜா இல்லை என்றால், இஸ்ரவேலிலே அந்நாட்களிலே தேவன் இல்லை என்று அர்த்தம். அவருடைய வாழ்க்கை நிலையற்றதாக இருந்தது. அவருடைய எண்ணங்கள் அங்கே அலைபாயக்கூடியதாக இருந்தது. அவருடைய நம்பிக்கை, அவருடைய விருப்பம் எல்லாம் இம்மைக்குரியவைகளை பற்றியே இருந்தது. அவர்கள் தாங்கள் விரும்புகிறதை செய்யக்கூடிய இடத்திலும் தங்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கூடிய இடத்திலும் இருந்தார்கள்.
சாகிறது என்றாலும் எகிப்தின் கரிசட்டிகளிடத்திலிருந்து சாவோம். சாவது பிரச்சனை இல்லை, கரியை சாப்பிட்டுட்டு சாகலாமே. அடிமையாக இருப்பது பிரச்சனை அல்ல. அங்கே நாம் விரும்பியதெல்லாம் கிடைத்தது. அங்கு ஆளோட்டிகளால் வேதனைப்பட்ட போது கத்தினதை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பும் எகிப்து அவர்களுடைய மனதில் இருந்தது. எகிப்தின் அந்த லௌகீகம், எகிப்தில் அவங்களுக்கு லௌகீகமாக எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் அவர்கள் எண்ணிய லௌகீகம் என்பது, அங்கே எகிப்தின் காரியங்கள் என்பது அவர்களுடைய உணவு, அவர்களுடைய விருப்பம். அங்கே அடிமையாக இருந்தோமே, ஆளோட்டிகளால் வேதனை அடைந்தோமே, தேவனை ஆராதிக்க வழியில்லாது இருந்தோமே, இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எந்தவித சிந்தனையும் இல்லை. மோசேயின் இடத்திலேயே அப்படிதான் பேசுகிறார்கள். எகிப்தில் கல்லறைகள் இல்லை என்றால் எங்களை இங்கு கொண்டு வந்தீர் என்பதுதான் அவருடைய கேள்வி. நியாயாதிபதிகளை காலத்தில் நீங்கள் பார்த்தால் அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி வாழ்ந்து வந்தான். அதான் அவனுடைய காரியம். தங்கள் இஷ்டத்துக்கு வாழ்வார்கள். அவர்கள் கூக்குரலுக்கு தேவன் ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார், விடுதலையாக்குவார். கொஞ்ச நாள் சரியா இருப்பாங்க, திரும்ப போயிடுவாங்க. இன்றைய தலைமுறை இப்படிதான் இருக்கிறது என்பது நீங்கள் நியாயாதிபதிகளோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். நியாயாதிபதி காலத்தில் எப்படி இருந்தார்களோ இஸ்ரவேலர்கள், அப்படிதான் இன்றைக்கு முழு உலகத்தின் இன்றைய தலைமுறை இருக்கிறது. மாம்சத்துக்குரியவன் என்பவன் யார் என்றால், இம்மைக்குரிய காரியங்களின் மேல் கருத்தாய் இருப்பவன், வெளிப்படையான வாழ்க்கையை குறித்து கருத்துள்ளவனாக இருக்கிறவன். உள்ளான ஒரு வாழ்க்கையை, மெய்யான ஒரு ஜீவியத்தை நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம், விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம், நம்முடைய நம்பிக்கை தேவனை பற்றியதா, நம்முடைய அன்பு தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடிய இடத்திலும், சக மனிதனை அன்பு கூறக்கூடிய இடத்திலும் தேவன் சொன்ன பிரமாணங்களிலே நாம் பிரியமாக இருந்து அதன்படி வாழுகிறோமா என்பதை பற்றியெல்லாம் எந்தவித சிந்தனையும் இல்லாதவனாக மனிதன் இருக்கிறான். ஆனால் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய புஸ்தகம் என்பது முழுவதும் தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்தில்தான் அந்த புஸ்தகம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எண்ணமற்றவர்களாக, கருத்தில்லாதவர்களாக, பொறுப்பற்றவர்களாக நாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்பதை வேதம் நமக்கு எப்பொழுதும் அங்கே பறைசாற்றக்கூடியதாக, உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பொறுப்பில்லாதவர்களாக, இன்றைக்குரிய வாழ்க்கையை மாத்திரம் சிந்திக்கக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள். நியாயாதிபதி காலத்திலே நாம் வாசித்தபடி அங்கே இஸ்ரவேலிலே அவர்களை ஆளக்கூடிய ராஜா இல்லை. அவன் தன் பார்வைக்கு சரியானபடி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற இடத்தில் இருக்கிறது. அவர்கள் வழிதப்பி சோரமார்க்கம் போகும் பொழுது தேவன் அவர்கள் மேல் இருந்த தம்முடைய ஆளுகையை அவர் விலக்கி விடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளி விடுகிறார். பின்பு அவர்கள் கூக்குரலிடும் போது நியாயாதிபதிகளை எழுப்பி தருகிறார். இப்படிதான் அந்த புஸ்தகம் முழுவதும் போகிறது. ஆனால் ரூத்தின் புஸ்தகம் என்பது ஒரு வித்தியாசமான புஸ்தகமாக அங்கே இருக்கிறது. நம்முடைய தீர்மானங்கள் நம்முடைய இலக்கை நிர்ணயிக்கிறது என்பதற்கு ரூத்தின் வாழ்க்கை ஒரு சரியான முன் உதாரணமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரூத்துக்கு ஒரு அளபெரிய விசுவாசம் இருந்தது, ஒரு பெரிய விசுவாசம், ஒரு திடமான நம்பிக்கை, ஒரு தெய்வீக அன்பு அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு உறுதியான விசுவாசம், ஒரு திட நம்பிக்கை, ஒரு தெய்வீக அன்பு, இந்த மூன்றும் தான் ரூத்தை ஒரு ஜெயமான வாழ்க்கைக்கு கொண்டு வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இதில் அன்பே பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இதில் அன்பே பெரியது என்று சொல்லப்பட்டது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றிலும் அங்கே முக்கியத்துவமாக சொல்லப்படுகிறது அன்பு தான். நம்முடைய விசுவாசம் என்பது என்ன?
எபிரேயர் நிருபக்காரர் 1 அதிகாரத்தின் 1 வசனத்தில் நம்முடைய விசுவாசம் என்ன என்று சொல்லுகிறார். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் உறுதி, அங்கே வாசிங்க, நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம் என்று கொண்டு வருகிறார். எபிரேயர் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 1 வசனம். 11 அதிகாரம் 1 வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, நம்பிக்கையின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. காணப்படாதது நிச்சயம். நம்பிக்கையின் உறுதி, காணப்படாதது நிச்சயம், இல்லையா? இந்த நம்பிக்கையின் உறுதி, காணப்படாதது நிச்சயமாகிய இந்த விசுவாசம் நாம் காணும் பொழுது அதுக்கான அவசியம் இல்லை. நிறைவேறுதல், விசுவாசத்தை நிறைவேறுதல் காணும்போது அது நிறைவை பெறுகிறது, இல்லையா? நாம் காணும் பொழுது அந்த விசுவாசம் நிறைவை பெறுகிறது. நம்பிக்கை நாம் அடைந்து கொள்ளும் பொழுது நம்பிக்கை நிறைவை பெறுகிறது, இல்லையா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரை காணும் பொழுது நம்முடைய விசுவாசம் ஒரு முழுமையை பெற்று விடுகிறது. நாம் அவரை அடைந்து கொள்ளப் போகிறோம். நாம் நித்தியத்தை அடைந்து கொள்ளப் போகிறோம். நாம் நித்திய ஜீவனிலிருந்து பரிபூர்ண ஜீவனை அடைந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய நேசராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அடைந்து கொள்ளப் போகிறோம் என்பதிலே நம்முடைய நம்பிக்கை நிறைவை பெறுகிறது. ஆனால் அந்த அன்புக்கு முடிவே கிடையாது. நித்தியத்திலும் நீங்கள் அவரை அன்பு கூறதான் வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் அவர் மேல் உள்ள அன்பிலே மாற்றமில்லை என்பதை தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே அங்கே தோரா முழுவதையும் பார்த்தால் அதுக்கு அடுத்து முக்கியமான பகுதியாக இந்த ரூத்தின் புஸ்தகம் கருதப்படுகிறது. அந்த ரூத்தின் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த விசுவாச நம்பிக்கை அன்பை நமக்கு நாம் அதை ஒப்பனையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அங்கே அவர்கள் மோவாப் தேசத்து பெண்களாக இருக்கிறார்கள். அம்மோனையும் மோவாபையும் உள்ள சேர்க்கக்கூடாதுன்னு தேவன் சொல்லிவிட்டார். அம்மோனும் மோவாபுடைய சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். எப்படி ஒரு ஏசாவோ அப்படிதான் ஒரு லோத்து. இவர்களுடைய துவக்கம் நன்றாக இருந்தது. இவர்கள் இப்படி ஒரு முடிவை காண்பார்கள் என்று ஒருவரும் அங்கே எண்ணவில்லை. எப்படி இஸ்ரவேலுக்கு எதிராக ஏசாவின் சந்ததியார் வந்தார்களோ அதை போலவே இஸ்ரவேலுக்கு எதிராக இந்த அம்மோனியரும் மோவாபியரும் இருந்தார்கள். ஏன்னா அவங்களுடைய பூர்வ தகப்பன்மாரே இவர்களுடைய பூர்வ தகப்பனுக்கு எதிராக தான் இருக்கிறார்கள். லோத்து ஒரு ஆபிரகாமுக்கு எதிரடையாக தான் கிரியை செய்கிறான். நம்ம எல்லோருக்கும் தெரியும், லோத்து என்றால் கர்டன், திரை, மறைப்பு அல்லது முக்காடு. அந்த முக்காடு எடுபட்ட பின்புதான் இவன் தரிசனமே இங்கே ஆபிரகாமுக்கு வெளிப்படுகிறது. லோத்து பிரிந்து போன பின்புதான் நீ கண்களை ஏறெடுத்து பார், இந்த தேசம் முழுவதையும் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன் என்ற வாக்குத்தத்தமே அப்பதான் கிடைக்குது. சிலர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் வரைக்கும் நமக்கு தரிசனமே கிடைக்காது, தரிசனமே கிட்டாது என்றால் எப்படி நிறைவேற்றப்படும்? அப்ப சிலரை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து தேவன் அகற்றுவது சரிதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லோத்துடைய சந்ததியாகிய அம்மோன், மோவாப் என்பவர்களுடைய சந்ததிகள் என்றென்றைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது என்ற முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை குறித்து சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் இங்கே பெத்லகேம் என்ற இடத்திலிருந்து, பெத்லகேம் என்ற யூதா தேசத்தில் பெத்லகேமில் இருந்து ஒரு குடும்பம் புறப்பட்டு அங்கே மோவாப் தேசத்துக்கு போகிறது. இது சரியான முடிவா, இது தவறான முடிவா என்பதை ஒரு பக்கம் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த சகல காரியங்களும் தேவனால் தான் தேவன் தான் அனுமதிக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு பக்கத்தில் அது சரியல்ல. தேவ ஜனத்தோடு பாடுபடாதபடிக்கு தேவன் அனுமதிக்காமல் இஸ்ரவேலில் பஞ்சம் வருமா?
தேவனுக்கு எதிராக இல்லாதபடிக்கு இஸ்ரவேலிலே பஞ்சம் வருமா? நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம், நம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது. அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவன்தான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் காரணர். தேவன்தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆசீர்வாதத்தின் திறவுகோல் உங்கள் கையில் இருக்கிறது, என் கையில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை யார் ஆசீர்வதிக்க முடியும்? தேவன்தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் ஆசீர்வாதத்தின் திறவுகோல் யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆசீர்வாதத்தின் திறவுகோல் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது என்ன சொல்லி கொடுக்கிறாரு? இந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இந்த தேசம் மழை தண்ணீரை குடிக்கக்கூடிய தேசம். இந்த தேசம் உங்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய தேசமாக இருக்கிறது. எப்ப என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டு எனக்கு பயந்து என்னுடைய வழிகளிலே நீங்கள் நடந்தால், இந்த தேசம் உங்களுக்கு, இந்த வானம் உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் பொழியும். உங்களுடைய தேசம் உங்களுக்கு விளைச்சலை கொடுக்கும். அப்படின்னா என்ன? நீங்கள் இதை செய்யாவிட்டால் உங்களுடைய வானமும் உங்களுடைய இந்த பூமியும் வெண்கலமாகவும் இரும்பாகவும் மாறிவிடும். அப்ப இஸ்ரவேலை தேவன் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். தேவன்தான் இஸ்ரவேலின் ஆசீர்வாதத்தின் ஊற்று. ஆனால் இஸ்ரவேல் பஞ்சத்துக்குள் போகிறதுக்கான காரணம் என்ன? மழை ஏன் பெய்யாமல் போகிறது என்றால், அவர்கள் அவருடைய பிரமாணத்தை பின்பற்றாததுனால தான் அது நடக்கிறது. சரி, இஸ்ரவேலில் ஒரு பஞ்சம் வந்திருக்கிறது. அங்கிருந்து பெத்லகேமில் இருந்து இவர்கள் மோவாபு தேசத்துக்கு போகிறார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும், பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. பேத் என்றால் வீடு, லஹேம் பெத்லகேம். அப்பத்தின் வீட்டிலிருந்து, அப்பத்தின் வீட்டிலே பஞ்சம் வந்திருக்கிறது. ஏன் அது வந்தது என்று ஆராய்ந்து தேவ ஜனத்தோடு சரி செய்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் மாத்திரம் தங்களுடைய சொந்த திட்டத்திலே மோவாபுக்கு போகிறார்கள். நம்முடைய மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகின்ற வழிகள் உண்டு. அதன் முடிவு மரண வழிகள். தேவன் மனிதனுடைய எல்லா பாதையையும் அவனுடைய சிந்தனைகளையும் ஆராய்ந்து அறிகிறார். நாம் தான் அதை நம்முடைய சொந்த சித்தம், நம்முடைய சொந்த அறிவு, நம்முடைய சொந்த யுக்திகள் நம்மை ஒரு நாள் வெட்கப்படுத்திவிடும் என்பதற்கு இந்த குடும்பம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நகோமியின் குடும்பம் அங்கிருந்து புறப்பட்டு அவள் கணவன் அங்கே மரித்து போகிறான். நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய 2 மகன்களுக்கும் மோவாபிலே அவன் பெண் கொண்டு இருக்கிறான். இப்ப மகன்களும் இறந்து விட்டார்கள். பல வருடங்கள் அந்த தேசத்தில் இருந்து விட்டார்கள். இப்பொழுது ஒரு செய்தி வருகிறது, தேவன் தேசத்தை விசாரித்திருக்கிறார். இது எப்பொழுதும் தேவனால் விசாரிக்கப்படக்கூடிய தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் புறப்பட்டு மோவாபுக்கு போய்விட்டார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசத்துக்குள் வந்த எத்தனையோ பேர் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். பிரச்சனைகளை கண்டு பின்வாங்குகிறவர்கள் அவர்கள் பிரச்சனைக்காக வந்தவர்களாக தான் இருக்கும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று வந்தவர்கள் மற்றொரு பிரச்சனை வரும் பொழுது காத்திருக்காதபடிக்கு பின்வாங்கி போய்விடுகிறார்கள். அதனால தான் சொன்னேன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிறக்கும் பொழுது, நாம் பிள்ளைகளாக இங்கே பிறக்கிறோம். அன்பின் குமாரனின் ராஜ்யமாகி தேவனுடைய சபைக்குள்ளே நாம் பிறக்கும் பொழுது அற்புத அடையாளத்தினால் பிறந்திருந்தாலும் பரவாயில்லை, வார்த்தையிலே நீங்கள் வளர வேண்டும். நீங்கள் வார்த்தையிலே வளராவிட்டால், ஆவியிலே பலப்படாவிட்டால், இன்னொரு பிரச்சனையிலே தேவன் அற்புதம் செய்யாவிட்டால் நீங்கள் பின்வாங்கி போவது நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவர் அற்புதம் செய்யணும்னு என்ன அவசியம்? நீங்களே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் மாற்றப்பட வேண்டும் என்றுதான் வேத வசனத்தையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். நாமே அற்புதமாக அடையாளமாக நாம் மாற வேண்டும் என்பது தேவ திட்டம். இப்பொழுது இந்த பஞ்ச காலத்தில் இவர்கள் மோவாபுக்கு போய்விட்டார்கள். பிரச்சனை வந்தவுடனே மோவாபுக்கு போயாச்சு. போனதினால் வந்த பிரச்சனை என்ன? கணவன் மரித்து விட்டான், 2 குமாரரும் மரித்து விட்டார்கள். இப்பொழுது தேவன் அங்கே விசாரித்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு, அங்கே தேசம் சரி செய்யப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டு புறப்பட்டு வரக்கூடிய இடத்துல தன் 2 மருமக்களையும் பார்த்து நீங்கள் போய்விடுங்கள் என்று சொல்வதின் நோக்கம் என்ன?
நகோமி இப்பொழுது பெத்லகேமுக்கு திரும்பினால் இவள் பிரமாணத்தை மீறி நடந்த காரியம் வெளிப்பட்டு விடும் இல்லையா? பிரமாணங்களை மீறி மோவாபிலே பெண் எடுத்த காரியம் வெளிப்பட்டு விடும். இன்றைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. மக்கள் என்ன சொல்லுவாங்க? தேவனோடு நமக்குள்ள உறவிலே சரியில்லை இல்லையா? ஆனால் அதை மறைக்க பார்க்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் அனுப்பிவிடுகிறதுலே இப்படி ஒரு நோக்கமும் இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறேன். ஊருக்கு திரும்பி வந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா? ஊர்வாயை யார் மூட முடியும்? இங்கே பாருப்பா, பஞ்சத்துக்கு போனவ அங்கே மோவாபில் பெண் எடுத்து 2 பிள்ளைங்களையும் பறி கொடுத்து இப்போ திரும்பி வந்திருக்கா. புருஷனும் இல்லை, குமாரரும் மரித்து போனார்கள். புருஷன் இல்லை என்பது தேவ அன்பின் குறைபாடாக இருக்கிறது. 2 பிள்ளைகள் என்பது பரிசுத்த ஜீவியம், ஜெய ஜீவியமாக இருக்கிறது. இது எல்லாம் இழந்த நிலவரத்தில் தான் தீர்க்கதரிசி ஒருவனுடைய மனைவி அங்கே ராஜாக்கள் புஸ்தகத்தில் தீர்க்கதரிசியின் மனைவி ஒருத்தி சொல்றாளே, என் கணவன் மரித்து போனான், கடன்காரர் என் பிள்ளைகளை கொண்டு போகும்படி வருகிறார்கள். தாழ்த்தி, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அதான் கேள்வி. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? நம்மிடத்தில் ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் இல்லையா? தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய தன்மை இருக்க வேண்டும், தாழ்மை இருக்க வேண்டும். அவர் என்ன நோக்கத்தோடு நம்மை சிருஷ்டித்தாரோ அந்த தன்மையை நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும். அவளிடத்தில் என்ன இருந்தது? அவளிடத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. எண்ணெயை நாம் எப்பொழுதும் அபிஷேகத்துக்கு எடுத்துக்கொள்கிறோம். இன்னொரு பக்கத்தில் எண்ணெய் என்பது அபிஷேகத்தோடு நின்று விடவில்லை. எண்ணெய் என்பது the word of reproach, கண்டிதத்தின் வார்த்தைகள், நம்மை சரி செய்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள். அங்கே புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ற இடத்துல அவர்களிடத்தில் எண்ணெய் இல்லை. ஏன்னா அவர்கள் கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து வரும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நாம் சரி செய்து கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை தேவனே நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் தேவனுக்கு விருப்பம் இருந்தாலும் அந்த மனிதன் ஒப்பு கொடுக்காவிட்டால் அதை எப்படி நிறைவேற்ற முடியும்? வேதமே விளக்கு, போதக சிச்சையே ஜீவ வழி. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. ஒருவன் போதக சிச்சை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அவன் மரண வழியில் இருக்கிறான் என்பது பிரத்யட்சமாக இருக்கிறது. அதான் உண்மை, அதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. போதக சிச்சை என்பது ஜீவ வழி. போதக சிச்சை ஒருவன் வெறுப்பான் ஆனால் அவன் மரண வழியிலே இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இவர்களுக்கு தெரிந்த வழியிலே போயிருக்கிறார்கள் மோவாபுக்கு. அங்கே கணவனும் மரித்து போனான், 2 குமாரரும் மரித்து போனார்கள். இப்ப நகோமி தன் 2 மருமகள்களை பார்த்து சொல்லுகிறாங்க, நீங்க திரும்பி போயிடுங்க, நீங்கள் திரும்பி போய்விடுங்கள். இதில் ஒரு கருத்து நாம் சொன்னோம். அது ஒருவேளை தன்னுடைய காரியங்கள் தன் தேசத்தில் தெரிந்துவிட வேண்டாம் என்ற ஒரு கருத்து. இன்னொன்று, அங்கே அவர்களுக்கு நம்பிக்கையான வாழ்க்கைக்கான எந்த விதமான நம்பிக்கையும் அவர்களுக்கு வாழ்க்கையிலே இல்லை. அதான் அவங்க சொல்றாங்க, எனக்கு இன்னொரு பிள்ளை இல்லை உங்களுக்கு கட்டி கொடுப்பதற்கு, உங்களுக்கு சந்ததி உண்டாக்கி கொடுப்பதற்கான எந்த விதமான ஏதும் இல்லை, உங்களுடைய வருங்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்னோடு வந்தால். ஆனால் ரூத்துக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. ரூத்துடைய வார்த்தைகள் அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய நம்பிக்கையும் அவருடைய அன்பையும் வெளிப்படுத்தியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீ இருக்கும் இடத்திலே நான் இருப்பேன். உடைய தேவன் என் தேவன், உடைய ஜனம் என் ஜனம். மரணமே அல்லாமல் வேறொன்றும் நம்மை பிரிக்க இயலாது. பிரிந்து போவதை பற்றி இனி பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். இது அவளுக்கு இருந்த அந்த நம்பிக்கையின் உறுதியாக இருக்கிறது, இந்த விசுவாசத்தின் உறுதியாக இருக்கிறது. ஒரு திட
ஒரு பெரிய விசுவாசம் அவளுக்குள் இருந்தது, ஒரு திட நம்பிக்கை அவளுக்குள் இருந்தது, ஒரு தெய்வீக அன்பை அவள் பிரதிபலித்தாள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்பது வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 1 அதிகாரத்தின் 3 வசனத்திலே, 1 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 3 வசனம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லோருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அங்கே திரும்ப அந்த 3 மட்டும் வாசிங்க. 1 தெசலோனிக்கர். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களிலே இடைவிடாமல், அதை ஆங்கிலத்தில் ஹோப்னு தான் இருக்கு. ரிமெம்பரிங் வித்வுட் சீசிங் your work of faith, உங்களுடைய விசுவாசத்தின் கிரியை, லேபர் ஆஃப் லவ், உங்களுடைய அன்பின் பிரயாசம். 2வது வசனம். ஆமாம், ஓகே. ஆங்கிலத்தில் அது அப்படி, தமிழில் 2வது வசனம் வாசிங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியை, விசுவாசத்தின் கிரியை, உங்கள் அன்பின் பிரயாசத்தையும், அன்பின் பிரயாசம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பொறுமையையும், நம்முடைய நம்பிக்கையின் பொறுமை, உங்கள் நம்பிக்கையின் பொறுமை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம். அப்படின்னா இங்க உங்கள் அன்பின் விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், கிரியை, உங்கள் விசுவாசத்தின் கிரியை, உங்கள் அன்பின் பிரயாசம், உங்களுடைய நம்பிக்கை, நம்பிக்கைக்கு ஒரு பொறுமை வேண்டி இருக்கிறது, வரும் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த 3 முக்கியமான கிறிஸ்தவ வாழ்வின் அனுபவங்களோடு சேர்க்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்பது விசுவாசத்தில் கிரியை இருக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு சொல்லுகிறார். விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், அன்பின் பிரயாசம், நம்பிக்கை, நம்பிக்கைக்கு பொறுமை, விசுவாசத்தின் கிரியை, நம்பிக்கையின் பொறுமை, அன்பின் பிரயாசம் என்று இங்கே எழுதுகிறார். இந்த 3 தன்மைகள் மாறி மாறி புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கும். இதற்கு சரியான முன்னுதாரணமாக நாம் ரூத்தை எடுத்துக்கொள்வோம். ரூத்துடைய வாழ்க்கையில இந்த நம்பிக்கை வருவதற்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கை அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நகோமியுடைய குறைவின் பக்கத்தை பார்த்தோம். அவர்கள் மோவாபுக்கு போயிருக்க கூடாது என்று நாம் சொன்னாலும் ஒரு பக்கத்தில் இவைகள் எல்லாம் தேவ நோக்கத்தின், தேவனுடைய திட்டத்தின் வழிதான் அவர்கள் போனார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மோவாபு இஸ்ரவேலுக்குள்ளே, சுதந்திரத்துக்குள்ளே வர முடியாது இல்லையா? ஆனால் அவளை கொண்டு வந்தது என்பது தேவன் நம்மேல் வைத்த அன்பை காண்பிக்கிறது. நாமும் அப்படிதான் இருந்தோம். நம்முடைய முந்தைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். முன்னே அந்நியராகவும் தேவனுக்கு நாம் பயங்கராகவும் இருந்தோம். கிறிஸ்துவை சேராதவர்களாகவும், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராகவும், நம்பிக்கையற்றவர்களாகவும், உலகத்திலே தேவனற்றவர்களாகவும் இருந்தோம். எந்த விதமான தகுதியும் அற்றவர்களாக இருந்த நம்மை தான் தேவன் தெரிந்து கொண்டார். ரோமர் 5 அதிகாரத்திலே நாம் பாவிகளாய் இருக்கையில், 6, 7, 8 வசனங்களில் நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருக்கையில், நம்முடைய இருதயத்திலே நாம் திடனற்றவர்களாக இருக்கையில் தேவன் தம்முடைய அன்பை காண்பிக்கும்படியாக தம்முடைய குமாரனை நமக்கு தந்தருளினாலே அன்பு என்னதென்று நாம் அறிந்து கொண்டோம். அங்கே முதல் 3 வசனங்களிலும் அதை எழுதுகிறார். ரோமர் 5 அதிகாரத்தின் முதல் பகுதியிலும் எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன்
ஒரு அளவில்லாத அன்பினால் நம்மை அவர் மீட்டு எடுத்தார். அந்த அன்பிலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு, ஏனென்றால் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதற்கு அன்றைக்கு ஒன்றும் இல்லை. நம்மிடத்தில் குறைபாடுகள் மாத்திரம்தான் இருந்தது. நம்மை இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். நம்மை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக அவர் மாற்றி இருக்கிறார். நம்மை சுதந்திரத்துக்கு பங்குள்ளவர்களாக அவர் மாற்றி இருக்கிறார். நம்மை வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு நாம் சற்றும் தகுதியற்றவர்களாக இருந்தோம் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். ரூத்துடைய வாழ்க்கையில இந்த நம்பிக்கை கொண்டு வந்தது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்க வேண்டும். எதிர்மறையாக அல்ல, நேர்மறையாக, நெகட்டிவா அல்ல, பாசிட்டிவா, நேர்மறையான ஒரு தாக்கத்தை நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அதற்கு புறம்பான ஒரு வாழ்க்கை அல்ல, உள்ளிருந்து அது வர வேண்டும். புறம்பான பரிசுத்தம் என்பது அது நிற்காது, ரொம்ப நாள் நிற்காது. உள்ளிருந்து வர வேண்டும். நம்முடைய உள்ளான மனிதனில் இருந்து வெளிப்படக்கூடிய தன்மைகள், நம்முடைய மெய்யான மாற்றம் என்பதுதான் மற்றவர்களுடைய வாழ்க்கையை மற்றவருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. நகோமியுடைய நம்பிக்கையான வாழ்க்கை தான் ரூத்துக்குள் இந்த விசுவாசத்தை கொண்டு வந்திருக்க முடியும். ஏனென்றால் ரூத்து நம்புவதற்காகவோ ரூத்து இவளை பின்பற்றுவதற்கான எந்த ஏதுவும் நகோமியுடைய வாழ்க்கையிலே இல்லை. நகோமியுடைய கணவனை இறந்தாச்சு, இவர்கள் 2 பேருடைய கணவன்மாரும் இறந்திருக்கிறார்கள். நகோமியை பின்பற்றுவதற்கான எந்த விதமான ஏதுவும் அங்கு இல்லை. இவள் ஒரு அந்நிய பெண்ணாக இருந்து தன்னுடைய மாமியாரை பின்பற்றுவதற்கான எந்த விதமான அடிப்படையான வெளிப்படையான அங்கு காரியங்களும் காணப்படவில்லை. அது நம்புவதற்கான சந்தர்ப்பமாகவும் அது தெரியவில்லை இல்லையா? ஒரு நம்பிக்கை இல்லாதவளாக ஒரு கசப்பான வாழ்க்கையின் அனுபவத்துக்குள்ளே தான் போகிறதாக அவளே சொல்லுகிறாள். இன்பம் என்ற தன்னுடைய வார்த்தையின் பெயரின் அர்த்தம் அங்கே கசப்பாக மாற்றப்பட்டதாக அவள் சொல்லுகிறாள். ஆனால் அவள் பின்னால் போவதற்கான நம்பிக்கை ரூத்துக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அவள் மூலமாக அந்த குடும்பத்துக்குள் வந்து ரூத்து அந்த குடும்பத்தின் பின்னணியத்தையும் அவளுடைய தேவனையும் அவளுடைய பின்புலத்தையும் அவள் அறிந்து கொண்டாள். அதனால்தான் சொல்லுகிறாள், உம்முடைய தேவன் என் தேவன், உம்முடைய ஜனம் என் ஜனம், நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். இந்த விசுவாசத்தின் உறுதி, காணாதவைகளை குறித்து அவளுக்கு இருந்த விசுவாசம், இஸ்ரவேலின் தேவன் பேரில் அவளுக்கு இருந்த விசுவாசம், தன் மாமியாரோடு போவதில் அவளுக்கு இருந்த நம்பிக்கையின் உறுதி. நம்பிக்கை என்பது வருங்காலத்தை குறித்ததாக இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கையை அவள் பிடித்து கொண்டாள். அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை. மற்றொன்று அன்பு. ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு என்பது தெய்வீக அன்பாக இருக்கிறது. தேவன் மனிதனிடத்தில் அவரிடத்தில் அன்பு கூறுவதை தவிர வேறொன்றையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கேட்கிறார். அவருடைய பிரமாணத்தை கை கொண்டு நடப்பது என்பதுதான் அன்பு. ஒருவரிடத்தில் அன்பாக இருந்தால் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்று அவர் கொண்டு வருகிறார். அவருடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் அன்பை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்விசுவாசத்தின் அங்கே உறுதி, நம்பிக்கை, அன்பு என்பவைகள் அவர்களுக்குள்ளே இதை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, அன்பு ரூத்தின் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக அவளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டதாக இருக்கிறது. அவள் நகோமி இடத்தில் கற்றுக்கொண்டதை தான் வெளிப்படுத்துகிறார். கற்றுக்கொண்டதை தான் அவள் வெளிப்படுத்துகிறாள் இல்லையா? நம்பிக்கையோடு அவள் வந்ததுதான் அவள் மேன்மையை அடைந்து கொண்டாள். இஸ்ரவேலுக்குள்ளே அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் அந்த அன்பும் அவளுக்குள் கிரியை நடப்பித்தது. தேசத்துக்கு வந்து கூட அவளுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தையும் அந்த நம்பிக்கையும் அந்த அன்பும் அவளுக்குள் கிரியை நடப்பித்தது. அதுதான் அவள் தன்னை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தாள். அங்கே போய் அவள் கதிர் பொறுக்கி தன் மாமியை அவள் பார்த்து கொள்ளக்கூடிய இடத்திலே அவள் வாழ்கிறாள். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை, நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கை, விசுவாசம், இதை நாம் அறிக்கையிட்டு நாம் தேவனுடைய ஆலயமாக நாம் மாற வேண்டும்.
நீங்கள் நம்பிக்கை அறிக்கையிடுதலே உறுதியாக தரித்திருந்தால் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய ஆலயம் என்றால் அந்த நம்பிக்கை, அந்த உறுதி நமக்குள்ளே உறுதியாக்கப்படுகிறது இல்லையா? இந்த அன்பு தான் அந்த கிரியையை நடப்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. இந்த விசுவாசம் அடிப்படை என்றால் அந்த நம்பிக்கை கட்டடம். ஆனால் அதற்கு மூளைக்கல் என்பது அன்பாக இருக்கு. அன்பு இருந்தால்தான் விசுவாசம் இருக்கும், அன்பு இருந்தால்தான் நம்பிக்கை இருக்கும். அந்த விசுவாசத்தையும் அந்த நம்பிக்கையும் நிறைவேற்றக்கூடிய கிரியை என்பது அன்பிலிருந்து தான் வரக்கூடியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாச நம்பிக்கை அன்பை நகோமியின் இடத்தில் அவள் கற்றுக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தினதனால்தான் அவள் இஸ்ரவேலின் சுதந்திரத்துக்குள்ளே வந்தாள். அதை காட்டிலும் மேன்மை பாருங்க, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வம்ச வரலாறிலே இடம்பெற்ற 5 பெண்கள், அதிலே ரூத்துடைய பெயர் இருக்கிறது. 5 பேருடைய பெயர்கள் அங்கே மத்திய சுவிசேஷத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலே இவளுடைய பெயர் இருக்கிறது. ராகாபு இருக்கிறாங்க, ரூத் இருக்கிறாங்க, யூதாவுடைய தாமார் இருக்காங்க, பத்சேபால் இருக்காங்க, மரியாள் இருக்காங்க. 5 பேர். இந்த 5 பேர்ல இந்த 4 பேர் பிரச்சனைக்குரிய ஆட்கள் இல்லையா? ஒரு ஆசாரியன் விதவையையோ கற்பு குழந்தைவளையோ வேசியையோ இல்லையா பிறன் மனைவியையோ மணக்க கூடாது என்ற சட்டம் இருக்கிறது. அந்த 4 பேரையும் உள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. வாழ்க்கையில் தேவன் மேல் அவர்கள் வைத்த அளப்பெரிய அன்பு, அந்த அன்பு அவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்தவர்கள். இந்த 4 பேரையும் இந்த 5 பேரையும் நீங்க பார்த்தீங்கன்னா, மரியாள் தன்னை தேவனுக்கு அடிமை என்று ஒப்பு கொடுக்கிறார். ராகாபு தேவ ஜனங்களுக்காக கிரியை நடப்புகிறது மாத்திரமல்ல, அவள் தான் முந்தி சொல்லுகிறார், உங்களுடைய தேவன் இந்த தேசத்தை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். தேவன் நிர்ணயித்த சந்ததி விட்டு போய்விடக் கூடாது என்று அவள் தன்னை வேறு பக்கம் திருப்பாதபடிக்கு யூதாவிற்கு ஒரு சந்ததியை உண்டு பண்ணி அங்கே தேவ நீதிக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். யூதாவுடைய தன்மை அங்கே மாற்றப்பட்டது. பத்சேபாள் விஷயத்திலே அவன் தாவீது மேல் தேவன் காட்டின இரக்கம். ஏனென்றால் தாவீது தன்னை தாழ்த்தினான், தன்னுடைய தவறை அவன் உணர்ந்து கொண்டு அவன் தாழ்த்தினதினாலே. ஆனால் நம்முடைய கிரியைகளுக்கு அங்கே பலன்களை நாம் எதிர்கொள்ளதான் வேண்டும். தாவீதுடைய பிரச்சனை மன்னிக்கப்பட்டாலும் கூட அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த குமாரன் மரித்து போனான் இல்லையா? இந்த பிள்ளை மரித்தது. இதெல்லாம் இந்த 5 ஸ்திரீகளும் மேன்மையை பெற்றுக் கொண்டார்கள். அது ரூத் வருகிறார். எவ்வளவும் வர தகுதியற்ற ஒரு இடத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். நம்ம தாவீதுடைய விஷயத்திலும் பார்த்தோம். சப்பானிகள், குருடர்கள் வரக்கூடாது என்ற இடத்தில் இருந்த சியோனுக்குள்ளே லோதேபாரிலிருந்து ஒரு மேவிபோசேத்தை கொண்டு வருகிறான். லோதேபார் என்றால் நோ, தபார் வேர்டு, நோ வேர்ட். There was no word of God. தேவனுடைய வார்த்தை அற்ற ஒரு இடத்திலிருந்து தேவனுடைய முன்குறிக்கப்பட்டவனுடைய மேஜைக்கு அவன் கொண்டு வரப்படுகிறான். தகுதியற்றவர்களாக இருந்த நம்மை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். தகுதியற்ற ஒரு மோவாபிய ஸ்திரீயை இஸ்ரவேலின் சுதந்திரத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, அவங்க சந்ததியில தான் அங்கே தாவீது பிறக்கிறார். அந்த சந்ததியில் தான் மேசியா வெளிப்படுகிறார். எவ்வளவு பெரிய மேன்மைக்கு கொண்டு வந்திருக்கிறார். தகுதியற்ற மேவிபோசேத்து, அவன் இருந்த ஸ்தானம் என்ன? லோதேபார். There was no word of God there. தேவனுடைய வார்த்தை இல்லாத இடத்திலிருந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய மேஜையிலே அன்றாடம் புசிக்கக்கூடிய இடத்தில் அவனை கொண்டு வருகிறார்.
அவன் ராஜாவின் குமாரரோடு நித்தமும் அசனம் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவனை கொண்டு வந்தார். இந்த டேபிள் ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், உங்கள் ஆவிக்குரிய தகப்பனுடைய பந்தியிலே உங்களுடைய குறைபாடுகள் நீக்கப்படுகிறது, உங்கள் குறைபாடுகள் அறியப்படாமல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீதுடைய மேஜையிலே அங்கே மேவிபோசத்துடைய குறைவுகள் காணப்படவில்லை. இங்கே ரூத்தை தேவன் இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வந்தாலும் ரூத்துக்கு கிருபை கிடைத்தது. அங்கே பெரிய சுதந்திரத்தை அவள் அடைந்து கொண்டாள். தேவனுடைய பாதத்திலே அவள் அமர்ந்திருக்கக்கூடிய நம்பிக்கை அவளுக்கு கிடைத்தது. 6 படி அவன் அளந்து போட்டானே, உன் காரியம் முடியும் வரைக்கும் அவன் தூங்குவது இல்லை என்ற வார்த்தை அவளுக்கு கொடுக்கப்பட்டது. உன்னுடைய முந்தின வாழ்க்கையும் உன்னுடைய முந்தின சாட்சிகளையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று அங்கே போவாஸ் சொல்லுகிறார். இந்த வயல்வெளியிலே அவள் பொறுக்கிக் கொள்ளக்கூடிய கிருபை அவளுக்கு கிடைத்தது. ஒரு நாள் அந்த வயல்வெளியை ஆளக்கூடிய ஆளுகையின் சிங்காசனத்துக்கு அவள் கொண்டு வரப்படுகிறாள். நாம் தேவனுடைய ராஜ்யமாக அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அதற்கு நாம் எந்த விதமான கிரியையும் நாம் செய்யவில்லை, எந்த விதமான கிரயமும் நாம் கொடுக்கவில்லை. தேவன் தம்முடைய அன்பினாலே நம்மை தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் அவர் நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். நாம் தேவனுடைய அடிமைகள். அவர் நம்முடைய எஜமானன். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியான தேவனுடைய ஊழியர்களாக நாம் இருக்கிறோம். அவர் நம்முடைய மணவாளன். அவருடைய விருப்பத்தின்படி வாழக்கூடிய மணவாட்டியாக நாம் இருக்கிறோம். இதில் அன்புதான் பெரியது என்று கொண்டு வந்தேன். நம்முடைய விசுவாசம் ஒரு நிறைவுக்கு வருகிறது, நம்முடைய நம்பிக்கை ஒரு நிறைவை அடைகிறது. ஆனால் இந்த அன்புக்கு அங்கே நிறைவோ முடிவோ இல்லை. இந்த அன்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் மேலோங்கி கொண்டேதான் இருக்க போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்புக்கு அடிப்படையாக நீடிய சாந்தம், தயவு என்று கொண்டு வருகிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதுக்கு ஒரு பொறுமையும் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அன்பு நம்மை பொறுமையோட காத்திருக்க வைக்கிறது. அன்பின் அடிப்படையில் தான் நம் விசுவாசமும் நம்பிக்கையும் உறுதியாக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லக்கு என்ன? நம்முடைய தீர்மானங்கள் தான் நம்முடைய லக்கை நிர்ணயிக்கிறது என்று நான் சொன்னேன் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான தீர்மானங்களை எடுத்து நாம் பின்வாங்கி போய்விடுகிறோம். தற்காலிகமான தீர்மானங்கள் எடுக்கிறோம். நாம் எடுக்கக்கூடிய எழுத்தின்படியான தீர்மானங்களே நாம் நிற்கிறதில்லை. நாம் ஆவிக்குரியவர்கள் பலவிதமான ஆவிக்குரிய தீர்மானங்களும் செய்கிறோம். வேதத்தை படிக்கிறதிலே, ஜெபிக்கிறதிலே, தேவனோடு உள்ள உறவிலே, நம்முடைய பரிசுத்த ஜீவியத்திலே, நம்மை காத்துக்கொள்கிறதிலே பலவிதமான தீர்மானங்களை பண்ணுகிறோம். ஆனால் அந்த தீர்மானங்களை நாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு உறுதியும் விசுவாசமும் நம்பிக்கையும் வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக தெய்வீக அன்பு நமக்கு வேண்டும். இங்கே ரூத்துடைய தீர்மானம் அவளுடைய லக்கை நிர்ணயித்தது. ரூத்துடைய தீர்மானத்திலே அவள் உறுதியாக இருந்தாள். உம்மையும் என்னையும் மரணம் அல்லாமல் வேறொன்றும் பிரிக்கக்கூடாது. உம்முடைய தேவன் தான் என் தேவன். ஒரு அந்நிய விக்கிரக ஆராதனைக்குள் இருந்த ஒரு கேடான தேசத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டவள் இஸ்ரவேலின் தேவனை உறுதியாக பற்றி கொள்ளத்தக்க எந்த விதமான நம்பிக்கையும் அற்ற ஒரு காலகட்டத்திலே அவளுடைய வார்த்தையிலே, அவருடைய தீர்மானத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உம்முடைய தேவன் என் தேவன். அந்த ஜனத்தை அவள் பார்த்ததில்லை. அந்த ஜனம் இவளை சேர்த்து கொள்ள போவது இல்லை என்ற பின்னணி அவளுக்கு தெரிந்தாலும் கூட அவள் உறுதியாக இருந்தால் உடைய ஜனம் என் ஜனம். அவர்களுக்குள் இருந்த அந்த உறவு, அன்பு இன்றைக்கு நகோமியை அன்பு கூறுவதற்கோ நகோமியின் பின் போவதற்கோ நகோமியிடத்தில் ஒன்றும் இல்லை. இந்த நகோமியை இந்த உலகத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாவற்றையும் தேவனுக்காக இழந்த ஊழியர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு ஒப்பிடலாம். பூமியிலிருந்தும் மனுஷரிலிருந்தும் நான் உங்களை வேறு பிரித்திருக்கிறேன் என்று தேவன் சொன்னாரே, அவர்களுக்கு பூமியிலோ இங்க மனுஷரிடத்திலோ எந்த விதமான சுதந்திரம் இல்லை. லேவிக்கு நீங்க பாருங்களேன்,
எழுத்தின்படியான லேவியின் ஊழியத்தை எடுக்கும்போதே லேவிக்கு அவன் சகோதரர் நடுவே பங்கும் கிடையாது, பாகமும் கிடையாது. அதை விட மேன்மையானது இருக்கிறது. தேவனே அவர்களுடைய பங்கு, தேவன்தான் அவர்களுடைய சுதந்திரம், தேவன்தான் அவர்களுடைய நம்பிக்கை. ஆவிக்குரியவர்கள் நாம் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கிறோம்? அந்த தீர்மானங்களிலே நிற்கத்தக்கதான உறுதி இருக்கிறதா? அதுக்கு அன்பு வேண்டும் இல்லையா? அன்பு வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு அனுப்பினார், நம்மேல் வைத்த அன்பினால் அனுப்பினார். குமாரன் எத்தனையோ பாடுகளை சந்தித்தாலும் சகித்தாரே. ஏன்? அன்பு இருந்தது அவருக்குள்ளே. அந்த அன்பினால் அவர் சகலத்தையும் சகித்தார். அவர் ஒருவராய் ஆலையை மிதித்தார். காரணம், அவருக்குள் இருந்த அன்பு. நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருக்கையில், நாம் இருதயத்தில் திடனற்றவர்களாய் இருக்கையில், நம்ம நீதிமானா இருக்கும்போது இல்லைங்க, நம்ம சரியாக வாழும்போது அல்லங்க, நாம் பரிசுத்தமாக வாழ்ந்தோம் என்று ஒருவரும் சொல்ல முடியாதுங்க. அன்றைக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தம்முடைய நீதிக்கு நாம் சுதந்திரவாளிகளாக, தம்முடைய சுதந்திரத்திலே தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் வந்தடையும்படியாக, அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தவான்களாக நாம் மாறும்படியாக. எப்படி நம்முடைய மணவாளன் பரிசுத்தராய் இருக்கிறாரோ, அவருடைய மணவாட்டி அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அவர் தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நீதி கிரியையிலே வெளிப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் கிரியையிலே வெளிப்பட வேண்டும். நம்முடைய நம்பிக்கை கிரியையிலே தெரிய வேண்டும். நம்முடைய அன்பு கிரியையிலே தெரிய வேண்டும். இந்த காலகட்டத்திலே நகோமி அதை காண்பித்ததினால்தான் ஒரு ரூத்துக்குள் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்க முடியும். இல்லை என்றால் முடியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிப்படையாக ஏதோ நாடகமாக வாழ்வது அல்ல, மெய்யான பரிசுத்தம், மெய்யான தேவபக்தி, மெய்யான தேவனுக்கான அன்பு நமக்குள் இருந்து கிரியை செய்யுமானால் நம்மை கண்டு அநேகர் கிறிஸ்துவ நிலைக்கு வரக்கூடிய கிருபை உண்டாகும். நாம் நித்தியத்துக்கென்று அநேகரை நாம் சம்பாதித்து கொள்ளக்கூடியதுக்கான ஏது உண்டாகும். நீங்கள் உங்கள் அனித்தியமான உலக பொருட்கள்னாலே நித்திய வீட்டிலே உங்களை சேர்த்து கொள்ளுவார் உண்டாகும்படி சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று சொன்னாரே. நம்முடைய நடக்கை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய கிரியையில் உள்ள மாற்றங்கள் அநேகரை கிறிஸ்துவின் அண்டைக்கு இழுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நகோமியுடைய வாழ்க்கையிலே அவள் காண்பித்த தெய்வீகம்தான் இந்த ரூத்தின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த ரூத்தை இஸ்ரவேலின் சுதந்திரத்துக்குள் கொண்டு வந்தது. இந்த ரூத்தை அங்கே போவாசின் சுதந்திரத்துக்கு அங்கே கொண்டு வந்தது. இந்த ரூத்தை இயேசு கிறிஸ்துவின் அங்கே வம்ச வரலாறிலே கொண்டு வந்திருக்கிறது. இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விசுவாச, நம்பிக்கை, அன்பு, இந்த அன்பு தான் பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்புக்கு ஒரு முடிவு இல்லை. இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை தேடி வந்தாரே, அந்த தெய்வீக அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். முதலாம் கட்டளை அங்கே பிரதானமாக சொல்லப்பட்டது என்ன? கிறிஸ்து அதை சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார்? உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறு. இரண்டாவது, உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறரில் அன்பு. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் முதல் 4 பிரமாணங்கள் நிறைவேற்றப்படுகிறது. நாம் மனிதனிடத்தில் அன்பு கூர்ந்தால் மீதி 6 பிரமாணங்கள் நிறைவேற்றப்படுகிறது. நாம் தேவனிடத்திலும் மனுஷரிடத்திலும் அன்பு கூறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஐக்கியம் எப்பொழுதும் தேவனோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு அது எதன் பேரில் இருக்கிறது? நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை என்பது நம் பேரிலோ, நம்முடைய அறிவிலோ, நம்முடைய பராக்கிரமத்திலோ, நம்முடைய யுக்திகளிலோ இல்லாதபடிக்கு முழுவதும் தேவன் பேரில் அது இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பை 3 நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது. இந்த அன்பு நித்தியத்திலும் நிலைத்திருக்கும் என்பதாக இருக்கிறது. வசனங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.